2023 எப்படி உங்களுக்கு போச்சு? 2023 2020 21 கம்பேர் பண்ணா பரவாயில்ல தான் போச்சு. 2023 உங்களுக்கு எப்படி போச்சு? 2023 வந்து எப்பயும் போல போச்சு. நிறைய விஷயம் நடந்துச்சு. பிரேக்கப் நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் நடந்து போச்சு, காலேஜ் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க வந்து சென்னையில வந்து கஷ்டப்படுற நிலைமை ஆயிடுச்சு. என்னன்னு சொல்றதுக்கு, ஏதோ போகணும்னு போயிடுச்சு. தப்புன்னு போகணும், ஆனா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. இயர் நீங்க மறக்கணும்னு நினைக்கிற ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. பட் கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. ரீசெண்டா ஒரு பிரேக்கப் மாதிரி ஒன்று ஆச்சு. ஓகே ப்ரோ. அதனால இவன் சொல்றான், உனக்கு ஆச்சுன்னா உனக்கு சொல்றா, எதுக்கு நீ மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு. இந்த வருஷத்தோட எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? கொஞ்சம் இந்த கெட்ட வார்த்தை ரொம்ப அதிகமா பேசுறேன். அது பசங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நீனா நானாடா? யாரு ப்ரோ நீங்களா? இல்ல லைட்டா நான் அப்ப அடிக்கடி அவனை திட்டுவேன். வரும்போது கூட திட்டிகிட்டே வந்தேன். நான் தான் கொஞ்சம் அதிகமா கெட்டவத்தை பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஏன்னா நம்ம பேசும்போது சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துமே வந்து ரொம்ப நெகட்டிவா பாக்குற மாதிரி. நெகட்டிவா பார்க்குறேன். அதை ஃபீல் பண்றோம். நான் பேசுறேன். 2023 வருஷம் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரெல்லாம் ஒன்றும் இல்லை. மைட் பி 2024 ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும்னு ஐ பிலீவ் இட். 2023 எப்படி போச்சு? ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை பிரதர். ஏதோ போயிட்டு இருக்குது, அவ்வளோதான். எப்பயும் போல அது ஒரு வருஷமா கடந்து போகுது. ஆனால் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. 2024 என்ன ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? என்ன இந்த இதுக்கு இந்த இதோட மோசமா இருக்கக்கூடாது. 23ஓட மோசமா இருக்கக்கூடாது. 23 மோசமான எதிர்பார்க்குறீங்க. 2024 என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க? 2023 விட பெட்டரா இருக்கணும். 2024ல உங்களுக்கு ஒரு ஏம் இருக்கணும்னா ஒரு சாதிக்கணும்ன்றது, அது 2024ல எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா அதுக்குண்டான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கேன். ஸோ 2024 ஐ திங்க் will be a best start for me. 2024 என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பிரதர் எனக்குன்னு ஒரு சில கோல் இருக்கு பிரதர். என்ன ஒன்று, நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க 2023. நான் வந்து சொல்றது வந்து, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா யாருக்கிட்டையும் எந்த சஜஷனும் கேட்காம பண்ணிடுங்க. அவன் சொல்றான், இவன் அப்படி சொல்றான், இவன் சொல்றான். உங்களுக்கு இறங்கணும்னு தோணுச்சுன்னா இறங்கிருங்க, அவ்வளவுதான். நான் அப்படி நிறைய பேர் சஜஷன் கேட்டு தான் என்னால எதுவுமே பண்ண முடியாம அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வருஷம் அப்படியே கடந்துட்டேன். 2024 ஏதோ மாத்திக்க நினைக்கிறீங்க? இந்த பழக்கத்தை தான் மாத்திக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் செஞ்சிடணும். ஒண்ணு தோக்க போறேன், இல்லை ஜெயிக்க போறேன், அவ்வளவுதானே. அதையே 100 பேர்ட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு 100 பேர் 100 கருத்தை கேட்டுக்கிட்டு எப்படி இல்லை, இறங்கணும்னா இறங்கிடணும். அது நான் இப்ப போன வருஷம் ஜனவரில இருந்து அடிபட்டு இப்பதான் அந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். 2024 வரப்போகுது. இதுல ஏதாவது மக்களோட எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? இல்ல ஏதாவது மாறுமா? 23 ஒப்பிடும்போது 23 ஒப்பிடும்போது என்னன்னா, இனிமேல் அவங்கள மாத்திக்கணும். மக்கள் தவிக்கிறத நினைச்சு மறுபடியும் வர்ற நிலைமைக்கு இருக்கும்போது முன்னெச்சரிக்கையாக ஒரு நல்ல விஷயத்த ஏதாவது செஞ்சு பண்ணாங்கன்னா உண்மையில மாற்றங்கள் கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். 2023 இந்த வருஷம் முடியல ப்ரோ. இதை மறந்துடணும் அப்படின்றது ஏதாவது ஒரு இது இருக்குல்ல? யாரும் மறக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ தெரியும். அதுதான் இன்னமும் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. பட் வெளியே வந்துட்டோம் தான், இருந்தாலும் ஃபுல்லா அதை விட்டு வெளியே வர முடியல. 23லன்னா அப்படியே நான் ஃப்ரெஷ் மைண்டோட என் வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கணும்.